இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன். இங்கே பாரு ஐஃபோன் 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் விளாண்டு ஐஃபோன் ஜெயிச்சு வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் 2 to 3 மினிட்ஸில் ஜூபி ப்ளே பண்ணி நான் வந்து ஐஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நம்மக்கிட்ட தான் ஐஃபோன் இல்லையே, நம்மளும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கேம் ஆடி ஒரு ஐஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பில் நம்ம கேம் ஆட முடியாது. ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பில் ப்ளே நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் குரோம்லேருந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகுது. அந்த ஆப்பில் தான் நம்ம கேம் ஆட முடியும். இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆப் செக்யூர் இல்லை அப்படிங்கிற. இந்த ஆப் அட்வர்டைஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் நானும் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க, நான் ஒரு 10,000 ரூபாய் போடுறேன். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 17,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய் வரும். ரிமைனிங் இருக்க 3,000 ரூபாய் யாருக்கு போகும் அப்படின்னா இந்த ஆப்போட ஓனருக்கு போகும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் இந்த ஆப் டெவலப் பண்ணவங்களுக்கு அது ப்ராஃபிட் தான், இந்த ஆப்பை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவங்களுக்கும் அது ப்ராஃபிட் தான், மற்றவங்களுக்கு தான் அது லாஸ்.